வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் வேலைக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. அதேமாரி யாரெல்லாம் பேங்க் வேலைக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க ஒரு அருமையான வேலைய இப்ப தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் ஆஃப் வேலை தாங்க. வேற எதுவும் கிடையாது. அதாவது 400 காலி பணியிடங்கள டோட்டலா வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கான விண்ணப்பத்துக்கான கடைசி தேதி என்ன அப்படின்றது ஏ டூ இசட் இந்த வீடியோல பார்க்குறோம். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு 400 பணியிடங்கள் டிகிரி படித்தவர்களுக்கு உடனே அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுத்துறை வங்கியில் ஒன்றான பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரண்டிஸ் பயிற்சி பணியிடங்களை நிரப்புவதற்காக வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் மொத்தம் 400 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ள. இதில் தமிழகத்தில் 7 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15/3/2025க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலி பணியிடங்களை பொறுத்தளவுக்கு உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ் அதாவது 400 பணியிடங்கன்ற அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த மாவட்டத்திலனாலும் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்றதையும் வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட பெற்ற பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் முடித்திருத்தல் வேண்டும். வயது தகுதி 20 முதல் 28 வயது வரை உள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 5 ஆண்டுகள் அதாவது எஸ்டி, எஸ்சி பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள், மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு 10 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, தலா ஒரு வயது வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்கள் கணினி வழி தேர்வு அடிப்படையில் தான் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அறிவு அல்லது வங்கி சார்ந்த கேள்விகள், கணிதம் மற்றும் திறனறி, ஆங்கிலம் மற்றும் கணினி ஆகிய பகுதிகளில் இருந்து தலா 25 கேள்விகள் என மொத்தம் 100 கேள்விகள் வந்து கேட்கப்படும். தேர்வு மதிப்பெண் 1 மணி நேரத்திற்கான அளவில் நடைபெறும். ஸோ இந்த பணி விண்ணப்பிக்கிறதுக்கான இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டும் https://nats.education அதாவது .gov.in என்ற இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பத்துக்கான பொதுப்பிரிவினருக்கு கட்டணம் 800, எஸ்டி பிரிவினருக்கான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 600, மாற்றுத்திறனாளிகளுக்கு 400 அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பேங்க் வேலை வேணும் அப்படின்றாங்களோ அவங்களுக்கே ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.